வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. யாழ்ப்பாணம் செம்மணியில் அவலங்களுடனும் இதுவரை காலமும் இராணுவத்தால் தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கும் காணாமலாக்கப்பட்டமைக்கும் நீதி கோரி எதிர்வரும் 29ஆம் திகதியன்று வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பாரிய கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டத்தை முன்னிறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழரசு கட்சி, பிளட், EPRLF ஆகிய கட்சிகள் கூட்டு ஊடக சந்திப்பொன்றை நேற்று யாழ் டில்கோ விருந்தினர் விடுதியில் மேற்கொண்டு குறித்த அறிவிப்பை விடுத்துள்ளன. செம்மணியிலே அவர் சொன்ன அதே இடத்திலே கொஞ்சம் சற்று தள்ளி மாயாணத்திலே இந்த தற்செயலாக இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 150க்கு 50 ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரட்ன ராஜபக்ச 25 வருடங்களுக்கு முன்னராகவே சொன்னது இப்பொழுது நிரூபணமாகிறது, அது உண்மையாகிறது. ஆகவே அவர் சொன்ன மற்ற விடயங்களும் அதுக்கு ஒத்ததாக உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இராணுவம் பொதுமக்களை கொன்று புதைத்தார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று. இங்கேயும் பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறான சான்றுகள் தான் காணப்படுகிறது. பெண்கள், சிறிய குழந்தைகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கடைசியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி இந்த 150 எலும்புக்கூட்டு தொகுதிகளுக்குள்ளே 96% எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி புதைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறையில் இராணுவ முகாம்களை அகற்றக் கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் தொனிப்பொருளில் கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை துறைமுகத்தடியில் இருந்து காலை 8:30 மணியளவில் ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை சென்று கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் எதிர்க்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட்ட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணி நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் திகதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. நேற்று ஏற்கனவே இருந்த அகழ்வு தளங்களை மேலும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வீட்டுக்கூரையை சீர் செய்வதற்காக முயன்ற இளைஞர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் பிரணவன் என்ற 25 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாவான சின்னத்தம்பி என அழைக்கப்படும் பூபால பிள்ளை என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 8ஆம் திகதி பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் 2006ஆம் ஆண்டு முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோண்டிலோயா டன்சினன் மத்திய பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீப்பரவலில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. லயன் குடியிருப்பில் நேற்று முற்பகல் 11 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தீப்பரவலில் 10 வீடுகள் தீயினால் சேதமடைந்துள்ளன. அதிலும் 4 வீடுகள் முற்றிலும் தீயினால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீடுகளில் உடைமைகள் தீயில் கருகிய நிலையில் இந்த சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தீப்பரவல் காரணமாக 30 பேர் தற்காலிக தோட்ட மண்டபம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டின் புனித ஹஜ் யாத்திரை முடிந்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடி பயணம் செய்த முஸ்லிம்கள்
ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் படத்தில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பம் சார்பில் AMM ரவும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையில் நீதிபதி JP.A. ரஞ்சித்குமார் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இதன்போது நீதிமன்றம் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியாவிலிருந்து கடந்த 18 வருடங்களின் பின்னர் தாயகம் திரும்பிய குடும்பஸ்தரை கடற்படையினர் கடுமையாக தாக்கியதில் அவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியை சேர்ந்த தங்கையா டேவிட் பாலேந்திரன் என்ற இளங்குடும்பஸ்தர் 2007ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார். பின்னர் 18 வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் தலைமன்னார் பகுதியை வந்தடைந்த நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் அவர் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வெலந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி 30ஆம் திகதியன்று வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள வடக்கு கிழக்கு வெலந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம் அதனை வலுப்படுத்த பேதங்களற்ற வகையில் அனைத்து தரப்பினருக்கும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.